ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நெல்லி மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெல்லிக்காய் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா, அது ஒரு அற்புதமான மரம். ஸோ இதில் நிறைய வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் அதை பற்றி சொல்ல வரல. உங்களுக்கு நெல்லிக்காய் மரத்தை பற்றி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. இது இந்து சமயத்தின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி தேவி விஷ்ணுவை பிரிஞ்சு இருக்கும்போது அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அவங்க கண்ணீர் விட்டு அழுது தவம் இருந்தாங்களாம். அப்படி தவம் இருக்கும்போது பூமியில் லக்ஷ்மி தேவியோட கண்ணீர் துளிகள் சிந்தும் போது அந்த துளிகள்லேருந்து வெளியே வந்தது தான் இந்த நெல்லி மரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மி தேவியோட கண்ணீரை தாங்கிக்க முடியாமல் முப்பெரும் தெய்வங்களான விஷ்ணு, சிவன் மற்றும் பிரம்மா மூன்று பேரும் இந்த நெல்லிக்காய் மரத்திலேருந்து அப்போது காட்சி அளித்தாங்க லக்ஷ்மி தேவிக்கு அப்படின்னு கூறப்படுது. ஒரே நேரத்தில் முப்பெரு தெய்வங்களும் காட்சி அளித்ததுனால ஏகாதசி அன்று நெல்லிக்காய் மரத்தை சுற்றி நெல்லிக்கனியை சாப்பிட்டோம்னா கங்கையில் நீராடின பலனும் காஃபியில் வசித்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை நெல்லிக்காய் மரத்தை சுற்றி வந்தால் திருமகளின் அருளை பெறலாம்னு சொல்லப்படுது. நெல்லிக்காய் மரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு நல்ல விஷயம் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.